ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு நீங்க முடிவெடுத்தோன்னு எந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்றதான் இந்த பதிவு. முதல்ல இந்த ஐஏஎஸ் பயிற்சி மையம் எத்தனை ஆண்டுகள் அனுபவமுடைய பயிற்சி மையம், முதல்ல அந்த பாயிண்ட். இரண்டாவது, இங்க பயிற்றுனர்கள் எத்தனை ஆண்டு அனுபவமுடைய பயிற்றுனர்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டும் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டும் அவர்களுடைய டோட்டல் ரிசல்ட்ஸ் என்னவா இருந்துச்சு, ஆல் இண்டியா டாப்பர்ஸ் இல்ல தமிழ்நாடு டாப்பர்ஸ் எத்தனை முறை அவங்க கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் நல்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்காங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, ஒரு முறை ஜாயின் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டிடியூட்ல எத்தனை அட்டெம்ப்ட் வரைக்கும் அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட நேரடியா சந்திச்சு சென்ற ஆண்டு படித்த மாணவர்கள்ட்ட எப்படி இருந்தது இந்த ஐஏஎஸ் அகாடமி, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீலிங். தென் அதே போல சிலபஸ் ஆன் டைம்ல அவங்க முடிக்கிறாங்களா, அதே போல சிலபஸ் முடிச்சது மட்டும் இல்லாம டெஸ்ட் எவ்ரி வீக் இருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ரெகுலரா உங்களுக்கு நடத்துறாங்களா, இது போன்ற பல விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு ஜாயின் இன் இன்ஸ்டிடியூட். நீங்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமில தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. ஜாயின் பண்ணீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஆல் தி பெஸ்ட்.